முத்து வீட்டுக்கு பெரிய ஒரு கோவத்தோட வராரு. வந்தது மட்டும் இல்லாம, "அப்பா எங்கப்பா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "ஏன்டா முத்து வம்சம் இருடா வர" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை உள்ளேருந்து வெளில வராரு. அப்போ விஜயா கிச்சன்லேருந்து வெளில வந்துட்டு, "ஏன் இது வந்து வராதமா எதுக்கிட்ட இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்கிறாங்க. சில உண்மையெல்லாம் வெளியில் வரப்போ சத்தம் போட்டு தானே ஆகணும், கோவம் வரத்தானே செய்யுது. என்னதான் நம்ம அமைதியாக இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இவங்களால தான் இப்படிலாம் ஆகுது அப்படின்னு கேள்விப்படுறப்போ பெரிய கோவம் வரத்தானே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னங்க இவன் வந்து வராதமா இவ்வளோ தூரம் கோவத்தோட வந்திருக்கான்? எனக்கு தெரியும் மீனா வீட்டில் போய் இவன் தங்கிட்டு வரப்போவே எனக்கு தெரியும். இது மாதிரியெல்லாம் ஏதாவது புதுசாக ஏதாவது காரணத்தை கொண்டுட்டு வந்துட்டு வீட்டில் சண்டை போடுவான்னு எனக்கு தெரியும். அங்கே இருக்கவங்களாம் சொல்லி கொடுத்தாங்களா அவங்ககிட்ட?" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாருமா, அடுத்தவங்க சொல்லி கொடுத்து அதை அப்படியே கேட்டு வந்து பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, சரியா? எனக்கும் வந்துட்டு கடவுள் அறிவு கொடுத்துருக்காரு" அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. "சரி இப்போ என்னடா சொல்ல வர, அதை சொல்லுடா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயாவும் பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு ரவியும் வந்துடுறாரு, மனோஜும் வந்துடுறாரு. "என்னடா ஆச்சு, காலங்கத்தால் வந்தோன்னே இப்படி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "காலங்கத்தாலே 2 நாளாக இதுக்கு தலையை போட்டு பிச்சுக்கிட்டு இருந்தேன் நான். மீனா வந்துட்டு அங்கே இருக்கானா, ஏன் இங்கே வர முடியாது? இத்தனை நாளாக வந்து மீனா இந்த வீட்டில் தான் இருந்தா. வீட்டுக்கு வந்த மருமக மட்டும் கிடையாது, மகாலட்சுமின்னு அப்பா வாய்க்கு வாய் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ திடீர்னு அவனால் அந்த வீட்டுக்கு பிரச்சனை வரும், அது குறிப்பாக அப்பாவுக்கு தான் பிரச்சனை வரும், தாலி பாக்கியம் போயிடும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ அந்த அம்மா கதை விட்டுட்டு இருந்தில்ல. அந்த பொம்பளை எப்படியாவது பிடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் அந்த அம்மாவை பிடிக்கவே முடியல. அது எங்கேயோ எஸ்கேப் ஆயிருச்சு. ஆனால் வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் கிடச்சிருக்கு. இங்கே வருங்க, எல்லாத்தையும் நல்லா சொல்கிற கேட்டுக்குங்க. அப்பாவுக்கு இப்படி அடிபட்டது தற்செயலாக ஆனது கிடையாது, பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "பிளான் பண்ணியா?" அப்படிங்கிற மாதிரி விஜயா ரொம்ப ஷாக்காக கேட்குறாங்க. "ஆமாம் ஆமாம், ரொம்ப பிளான் பண்ணி தான் கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னடா சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. "அப்பா எல்லாம் நம்ம வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்ச ஆளு தான்ப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. "தெரிஞ்ச ஆளா? யாருடா அது? ஒரு வேளை இந்த ரோகிணியாக இருக்குமா?" அப்படிங்கிற மாதிரி உடனே வந்து மனோஜ் கேட்குறாங்க. உன் பொண்டாட்டி பற்றி உனக்கே தெரியுதில்ல, ஆனால் நானும் அப்படி தான் நினச்சேன் ஆரம்பத்தில், பார்லர் அம்மா தான் இந்த வேலையை பண்ணியிருக்குமா என்னமோன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்லர் அம்மா இந்த வேலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "பார்லர் அம்மா அப்போ ரோகிணி பண்ணலையா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா கேட்குறாங்க. "ரோகிணியெல்லாம் பண்ணல, வேற ஒருத்தவங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "யாருடா அது? சொல்லுடா, உண்டு இல்லைன்னு பண்ணிடுற" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. "நீங்கள் தான் அதை பண்ணவே மாட்டீங்களே" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன்டா? ஏன்னா உங்களுடைய தோஸ்து தானே" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னடா சொல்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்போ அண்ணாமலை, "யார் இந்த சிந்தாமணியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டப்பா, நீ தான்ப்பா சூப்பர்ப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன்டா வளர்ற, உனக்கு மீனாவுக்கும் சிந்தாமணிக்கும் ஆகாது, அதனால் வந்து இப்படி வந்து சொல்லி அந்த பூக்கட்டுறவை சொல்லி விட்டாளா அவங்ககிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்கே பாருங்க, மீனாக்கள் இப்படி ஒருத்தவங்க மேலே அபாண்டமாக பழி போட்டெல்லாம் பழக்கம் கிடையாது, அப்படி சொல்லக்கூடிய ஆளும் கிடையாது, சரியா? நீங்களே நான் தான் அவள் தான் சொன்னான்னு சொல்லி நான் சொன்னாங்க கூட யாரும் இங்கே நம்ப போகிறதும் கிடையாது, ஏன்னா அப்பேற்பட்டவ தான் அவெல்லாம் ஒன்றும் சொல்ல கிடையாது" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்போ யாரா உனக்கு இதெல்லாம் சொன்னா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "வேற யார் சொன்னா? நானே தான் பார்த்தேன், கண்டுபிடிச்சிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அண்ணாமலை, "எப்பட்றா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லைப்பா, சவாரிக்கு விட்டுட்டு நான் வந்தப்போ வந்துட்டு நம்ம நல்ல நேரமோ என்னமோ அந்த சவாரியிலேருந்து இறங்குறவங்க முன்னாடி அதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பேசினாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து போப்பா, அடிக்கடி இந்த இடத்துல எல்லாம் நிறைய வந்துட்டு பசங்க வண்டியில் வந்து சருன்னு மோதிடுறாங்க. இது மாதிரி தான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரியவர் பாவம் நடந்து வந்துட்டு இருந்தார், அவர் வேற வண்டி மோதிருச்சு, பாவம் கை காலில் அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இங்கே சிசிடிவி கேமரா இருக்குது, அதை வந்து யாருமே செக் பண்ணல, பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த வண்டி யார் என்னன்னு கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா, "ஆமாம் இல்லை, நம்ம எப்பவுமே அதை நினச்சி பண்ணுவோம்ல, இதை ஏன் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இறக்கி விட்ட உடனே போய் வந்து சிசிடிவி கேமரா பக்கத்தில் இருக்குமான்னு பார்த்தேன். கரெக்டாக திருமுனையில் இருந்தது. அவனுடைய வண்டி நம்பரை நோட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த வண்டி நம்பரை வந்துட்டு சத்யாட்ட கொடுத்து அருண் மூலமாக வந்து செக் பண்ணவும் செஞ்சேன். அந்த வீட்டு அட்ரஸ்ஸு வேறு யாருது கிடையாது, சிந்தாமணி வீட்டு அட்ரஸ் தான். சிந்தாமணி வீட்டு அட்ரஸ் மட்டும் கிடையாமல் அங்கே போயிட்டு நான் ஒரு எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக வந்துட்டு அந்த வண்டி வீட்டுக்குள்ளே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணதுக்கு அந்த வண்டி அங்கே தான் இருந்தது. அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் போய் சிந்தாமணிகிட்ட பேசுனதுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இதெல்லாம் நான் பண்ணல அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் மறுபடி வந்துட்டு வீடியோவை காமிச்சு, "இதான் உன் ஆள் தானே, உன் வண்டி தானே" அப்படின்னு சொல்லி, "நீ உண்மையை சொல்கிறியா இல்லை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் முட்டி தட்டவா" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அவங்க பொண்ணு ரேகா வந்தாங்க. "முத்து, கரெக்டாக சொன்னீங்க முத்து, இந்த வண்டி ஓட்டுனது இதை எங்கள் அம்மாவுடைய ஆளுக்கு தான், அது மட்டும் கிடையாது, இது மாதிரி பிளான் பண்ணது அவங்க தான். இதை பற்றி நான் உங்ககிட்ட நானே சொல்லலான் இருந்தேன், கரெக்டாக நீங்களே வந்துட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ரேகா கண்ணு, நான்லாம் அப்படி பண்ணல" அப்படின்னு சொல்கிறாங்க. "போதும் நிறுத்துமா, நீ பண்ணது, நீ வந்து அவங்க ஆளுகளை வச்சு பேசுனது, அவன் அந்த பண்ண ஆளுக்கு நீ பணம் கொடுத்தது எல்லாத்தையும் நான் பார்த்து தானே செஞ்சேன். என்னம்மா உங்கள்கிட்ட ஒவ்வொரு தடவையும் நான் வந்துட்டு எத்தனை தடவை சொல்கிறது, இது மாதிரிலாம் பண்ணாதேன்னு சொல்லிட்டு. அப்பாவுக்கு எனக்கு இந்த விஷயமெல்லாம் சுத்தமாக பிடிக்கிறது இல்லை, அதனால தான் நீயும் அப்போ வந்து பிரிஞ்சு வாழ்கிறீங்க. இப்போ கூட உனக்கு வந்து இன்னமே புத்தி வராமல் இருந்தால் என்னம்மா பண்ணுறது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஏய் இல்லை ரேகா, நீ சொல்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது" அப்படின்னு சொல்கிறாங்க. "போதுமா, இதுக்கு மேலே நீ வந்து எதுவும் பேசி நீ வந்து பண்ணதெல்லாம் கரெக்டாக நல்லா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டாம். தயவு செய்து இனிமேல் இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத முத்து, அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேங்க முத்து" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை கேட்டு வந்துட்டு அந்த சிந்தாமணி எதுவுமே பேசாமல் இருந்தாங்க. அப்போ வந்துட்டு கேட்குறாங்க, "எதுக்கு இப்படி பண்ணீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு நானும் கேட்டதுக்கு வந்துட்டு, "அங்கே வருங்க முத்து, நான் முழுசாகவே நான் சொல்லிடுறேன் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரேகா சொன்னாங்க. "மீனாவை வீட்டை விட்டு வெளில அனுப்புறதா எங்கள் அம்மாவுடைய வேலை. மீனாவுக்கும் இவங்களுக்கும் சுத்தமாக ஆகாது. அவங்க என்ன பண்ணாலும் ஏதாவது பண்ணி நமக்கும் வந்துட்டு அந்த ஆர்டர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, மீனாவுக்கு அது கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. மீனாவை ரொம்ப பரம எதிரியாக நினைக்கிறாங்க. எங்கள் அம்மா மட்டும் தான் இந்த ஃபீல்டில் சைன் ஆகணும்னு நினைக்கிறாங்க.
அதனால தான் வந்துட்டு மீனா வீட்டை விட்டு வெளில அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அந்த குறி சொல்கிற அம்மாவுக்கு பணம் கொடுத்த செட்டப் பண்ணி எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி தான் சொல்லி வீட்டை விட்டு வெளில அனுப்பணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அதே போல் மீனா வெளில அனுப்புறதுக்காக தான் ஒரு அதிகபட்சமான ஏதாவது பண்ணமே அப்படின்னு நினச்சி தான் அவங்க அப்பா மேலே அப்படி வண்டியை கொண்டு வந்து விட வச்சுருக்காங்க. இதுதான் பிளான் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரேகா அப்படிலாம் கிடையாது அம்மா, உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு நீ பேசுனது பண்ணது எல்லாத்தையும் கேட்டுட்டு பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். சும்மா ஒன்றும் சொல்லலை. இதை நானா உனக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தேன்? நீ பண்ண வேலையை தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். உண்மையை சொன்னாலும் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதோ? இதான் நடந்தது சொல்லு, இப்போ சொல்கிறியா என்ன? இதுமாரி இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா நான் வீட்டு பக்கமே வரமாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரேக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. நீங்கள் பேசுனதை நம்பவும் மாட்டீங்க. அதனால் இவங்க ரெண்டு பேசிட்டு இருந்தது கூட நான் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதை பற்றி நான் பார்த்து எப்போ விஜயா போதுமா உனக்கு அந்த பொம்பளையோட சேராத பேசாத, எது எங்கள் வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்லாதேன்னா எதுவுமே நீ கேட்கவே இல்லையில. எல்லாத்தையும் சொல்லி கடைசியில் இப்போ எந்த நிலைமையில் வந்து நிற்கிது பார்த்தியா? பார்த்தி ஒரு என் மேலே வண்டியை விட்டு அந்த பழியை தூக்கி மீனா மேலே போட்டு மீனா வீட்டை விட்டு வெளில அனுப்பணும் அப்படிங்கிறத அந்த அம்மாவுடைய எண்ணமாக இருந்திருக்கு. அதுவும் நடந்துருச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அது பிளான் பண்ணி பண்ண மாதிரி நீ வந்து பொம்மையாட்ட ஆடி இருக்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கிற திறனே இல்லையா? மீனா வந்து இந்த வீட்டுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த வரைக்கும் இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? திடீர்னு ஒரு குவிசமாக சொல்கிறாமா வருமா? வீட்டில் இருந்தால் எனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லுமா, சொல்லி அடுத்த நாள்லேருந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வருமா? அதுக்கப்புறம் இதெல்லாம் காரணம் மீனாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிருவியா? என்னது இது பார்த்தாவே உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுதான் எனக்கும் சந்தேகமாக இருந்தது. இத்தனை நாளாக ஒன்றுமே அந்த அம்மா சொல்லிட்டு போனோன்னா உடனே உங்களுக்கு அடிபடுது, அது இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வெளில அனுப்புகிறாங்க அப்படின்னு இது ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு சந்தேகப்பட்டேன். அது கரெக்டாக போயிடுச்சு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலை இப்போ என்ன சொல்ல போகிற? யார் இருந்தாலும் ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவேங்கிறையே போய் பண்ணிட்டு வைப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தயங்குற? ஏன் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தயங்குறியா? என்னை விட உனக்கு அந்த சிந்தாமணி பெருசாக போயிடுச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கேட்குறாங்க. இல்லைங்க அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் அம்மானால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க. சொல்கிறாங்க ஏன்டா ஏன் பண்ண முடியாது? அப்பாவை விட வந்து இந்த சிந்தாமணி தான் இவங்களுக்கு முக்கியமாக போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்துவும் கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு இல்லை அதெல்லாம் பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரவியும் கேட்குறாங்க. இங்கே பாரு அதெல்லாம் உள்ள எல்லா விஷயத்தையும் இல்லை வெளிலலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்ல முடியாத அளவுக்கு இவங்களுக்கும் சிந்தாமணிக்கு என்ன லிங்க் அப்படி இருக்குது? டேய் ஒழுங்காக சொல்கிறியாடா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு உடனே டே மனோஜ் கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன அவங்கள போய் நான் திட்டணும் அவ்வளோதானே? ஓ எங்களுக்காக தான் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ உங்களுக்கு கோவம் வரல அவங்க மேலே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்து கேட்குறாங்க. இல்லைடா அது வந்து அப்படின்னு சொல்கிறப்பா அப்பா ஏதோ தில்லாடி வேலை இருக்குப்பா, ஏதோ இவங்களுக்கு அவங்ககிட்ட ஆக வேண்டிய காரியம் இருக்குது, எதையோ மறைக்கிறாங்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அப்போ வந்துட்டு மனோஜ் ஒழுங்காக உண்மையை சொல்லிட்டா உனக்கு தெரியுமில்லடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. சும்மா அடிக்காதடா எங்கள் பேர் அவங்ககிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் வாங்கியிருக்கீங்க தானே, அதனால் என்ன கடன் வாங்கினா அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அடிமையாக போகணும்னு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. பணம் மட்டும் வாங்கல வீட்டு பத்திரத்தை அங்கே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உளறிடுறாரு. இதை கேட்டுன்னு வந்துட்டு எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. என்னடா சொல்கிற, என்னடா உளர்ற? ஏன் வீட்டு டாக்குமெண்ட் தான் வந்து பேங்க்கில் இருக்கே, பேங்க்ல எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் வெளியில் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ காரியத்தையே கெடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு ஏன்டா கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டேடா அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியாப்பா 2 பேரும் சேர்ந்து கூட்டு களவாணித்தனமாக டாக்குமெண்ட் பேங்க்லேருந்து எடுத்து கொண்டுட்டு போய் எங்கே வச்சிருக்கிறாங்க பாருங்கள், அறிவு கட்டத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே விஜயா இருந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உண்மை சொல்கிறியா இல்லையா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சத்தம் போடுறாரு. கோவத்தை பார்த்துட்டு ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க விஜயா.